ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். ஓகேவா, 2 நாளாக சரித்ரா பாப்பா கூட அங்கே இருந்தேன். அங்கே கொஞ்சம் ஒர்க் வேறு நிறைய இருந்துச்சு. இப்போ இங்கே நிறைய சாரீஸ், என்னுடைய சாரீஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அது எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்திருக்கேன். நான் எப்படி டயர்டாக இருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ டயர்டாக. என்ன ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணல. ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்டோரியில் எத்தனை நேம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர், மோஸ்ட்லி நிறைய பேர் 90% பேர் எல்லாருமே கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. எப்படி வந்து நான் இப்போ அவங்கள வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படின்னா எப்படின்னா எப்படி காண்டாக்ட், நீங்கள் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க? இப்போ உங்கள் நேமை வந்து அதில் யூசர் ஐடி இது அது அப்படி சொல்லியிருக்குல்ல, எப்படி இது பண்ண சொல்லுங்களேன். இல்லை இன்ஸ்டாவில் வந்து நான் யாரை சூஸ் பண்ணுறேனோ அதில் ரேண்டமாக சூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக குயிக்காக ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லியிருப்பாங்களா. அதுக்கப்புறம் போக போக நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து பார்க்காமலே கூட பார்த்து ஆன்சர் வந்து பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி அதுவும் நடக்கும். அதனால் நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன், எந்த மாதிரி. இப்போ அவங்க நம்பர் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம மணியாக கொடுப்போம். அடுத்தலாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கி சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்போ அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து மணி அனுப்பி விடணும் அப்படின்னா அவங்களுடைய ஜிபே நம்பர் வேணும். ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம், எந்த மாதிரி நான் அவங்கள வந்து சூஸ் பண்ணணும், கலெக்ட் பண்ண முடியும். நேம் இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மெசேஜ் போடலாம். இப்போ யூடியூப்பில் அப்படி பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கப்பா. ஐடியா இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து எல்லோரும் சொல்லுங்கள். இன்றைக்கும் வந்து நான் வந்து நம்ம வழக்கம் போல் ஒரு ஸ்டோரியோடய நம்ம இதை வந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்னுடைய நிறையா நியூ சாரீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனுடைய கலெக்ஷன்ஸை உங்களை காட்டலான் இருக்கேன். இதுக்கும் கிஃப்ட் இருக்குது. இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு இதுக்கு நாளைக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அதை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எப்பவும் போல் ஒரு ஸ்டோரியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி அப்படிங்கிறத விட ஒரு வார்த்தை வந்து நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கழுதை ஆனாலும் காளை பிடி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி தானே? இது வந்து எங்கே இருந்து இந்த வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கம்சன் அப்படிங்கிற ஒரு அரசன், கொடிய அரசன் வந்து வரலாற்றில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்சராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவருடைய தங்கையினுடைய குழந்தை 8வது பிறக்கக்கூடிய குழந்தையால் அப்படிங்கிற ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தங்கைக்கு திருமணமாகி தங்கைக்கு பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் வந்து கொல்றதாக திட்டமிடுறார். சரியா? அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய தங்கையின் பெயர் வந்து என்ன அப்படின்னா தேவகி. அவருடைய கணவருடைய பெயர் வந்து வாசுதேவன். சரியா? ஸோ வந்து இந்த கம்சராஜா என்ன பண்ணுறாரு, காவலாளிகள்கிட்ட வந்து எப்பொழுதெல்லாம் தங்கைக்கு வந்து குழந்தை பிறக்குதோ அப்போ வந்து என்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுவாராம், அரண்மனைக்கு போய் சிறையிலிருந்து அந்த குழந்தைங்களை வந்து அவர் வந்து கொன்றுவார். இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாராம், மனிதர்களை நம்பாமல் ஒரு கழுதையை வந்து அந்த சிறைச்சாலை வாசலில் வந்து அவர் வந்து நிப்பாட்டி வச்சுருந்துருக்காரு. ஏன் அப்படின்னா, எல்லா விலங்குகளையும் விட கழுதை வந்து அந்த ஒரு உயிரினத்தை வந்து அப்சர்வ் பண்ணுற சக்தி வந்து அந்த கழுதைக்கு வந்து உண்டாம். ஸோ என்ன பண்ணியிருக்காரு, கழுதையை அந்த சிறைச்சாலை வாசலில் வந்து நிப்பாட்டி வச்சுருவாராம். ஒரு புதுசாக வந்து ஒரு உயிரினம் வந்து இந்த உலகத்தில் தோன்றுச்சுன்னா அது அந்த ஸ்மெல்லை வந்து நுகர்ந்து அந்த கழுதை வந்து சத்தம் போடுமா. அப்போ அந்த கழுதை சத்தம் போடும்போது அரண்மனையில் வந்து மணி அடிச்சிருவாங்க. ஸோ அரசர் வந்து குழந்தைய கொண்டுட்டு போயிடுவார். இப்படி 7 குழந்தைகளையே தேவகியினுடைய குழந்தைய வந்து கொன்றுதார். ஸோ 8வது குழந்தை தான் யார் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு வந்து தேவகிக்கு வந்து தேவகி வாசுதேவன் அவர்களுக்கு வந்து மகனாக 8வது மகனாக பிறப்பார். ஸோ பிறந்த உடனே குழந்தை வந்து மனைவி வந்து பிரசவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பிறக்கிற அந்த டைமில் குழந்தை வரும்போது இவர் என்ன செஞ்சிருக்காரு, வாசுதேவர் வந்து அந்த கழுதையினுடைய காலில் விழுந்து
என்னுடைய 7 குழந்தைகளையும் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து ப்ளீஸ்லாம் சொல்லலை. ஸோ வந்து நீ வந்து தயவு செய்து இந்த குழந்தை பிறக்கிறத நீ காட்டி கொடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசுதேவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கழுதையினுடைய காலில் வந்து விழுறாரு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் கழுதையின் காலை கூட பிடிக்கலாம் அப்படிங்கிற பழமொழி வந்து இதிலிருந்து தான் தோன்றியிருக்கு. இந்த வாசுதேவர் வந்து அந்த கழுதையினோட காலை பிடிக்கிற மாதிரி வந்து கோயில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கோங்க. அந்த அமிர்தாபுரமோ ஏதோ ஒரு அப்படிதான் வந்துச்சு. அந்த ஊரில் வந்து இந்த கோயில் வந்து வாசுதேவர் அந்த கழுதையினுடைய காலில் விழுற மாதிரியான சிற்பங்கள் வந்து அங்கே காணப்படுதான். யாருக்கும் டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? இது இப்படி தான் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாரீ கலெக்ஷன்ஸ். நம்மளுடைய நான் இது வரைக்கும் நிறைய எடுத்து வச்சுட்டு வியர் பண்ணாத சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லைட் க்ரீன் கலரில் பார்டர் வந்து எப்படி இருக்குது, காப்பர் பார்டர் இருக்குல்ல, அந்த காப்பர் பார்டர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளவுஸ். ஓகேவா? நல்லா தெரியுதா? ப்ளூ கலரில் ப்ளவுஸ். இன்னும் வந்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணல. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் செல்ஃப்லே சில்வர் கோல்டன் ஜரி இந்த இருக்குது தெலுங்க ஐயோ கோல்டனில் சில்வர் பார்டர். இது என்ன பச்சை எனக்கு சொல்ல தெரியல. லைட்டு ப்ளூவும் இல்லாமல் க்ரீன் இல்லாமல் ஒரு கலர். இதுக்கு வந்து என்ன கலர் ப்ளவுஸ் போட்டால் மேட்சாக இருக்கும்? பிங்க் போடலாமா? ஏன்னா இதே சேம் கலர்லேயோ இல்லை சில்வர் கலர்லேயோ போட்டால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன கலரில் வந்து இதுக்கு ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பால் பிங்க்கு பார்த்தீங்களா? நல்ல பால் பிங்க்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன ப்ளவுஸ் போடலாம்? நான் வந்து மெரூன் போடலான்னு நினைக்கிறேன். மெரூன் ஆர் க்ரீன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய ஐடியாக்கள் இருந்தால் சொல்லவும். இதுவும் வந்து சில்வர் தான் ஃபுல்லாக. பார்த்தீங்களா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு வான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்களா? இங்கே மட்டும்தான் நல்லா வந்து ஹேர் வளர்ந்துட்டே இருக்குது. இந்த ஹேர் வந்து பின்னால் வளர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே மட்டுமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. இங்கே வரைக்கும் வளர்ந்தால் நல்லா பேக் வரைக்கும் முடி வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இங்கே பாருங்கள், ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ, லைட்டு லாவெண்டர் கலர், லைட்டு அப்படியே கோல்டன் கலரில் வந்து அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பொடி புட்டாவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வியர் பண்ணோம்னா பாருங்கள், அப்படியே கல்யாண பொண்ணுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து என்ன கொடுக்கலாம்? இதுக்கு வந்து பிங்க் போடலான் இருக்கேன். இப்போ தான் நான் பிங்க்கு தானே போட்டு காமிக்கேன். பிங்க்கில் வந்து நல்லா ஒர்க் வச்ச ப்ளவுஸ் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன கலர் போட்டால் அழகாக இருக்கும் அப்படி என்று கூறுங்கள். ஓகேவா? எத்தனை சாரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இது வந்து சாரியோட பார்டர் கலரு. உள்ளே வந்து என்ன கலர் இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்து இந்த பார்த்தீங்களா, இந்த மெரூன் கலரும் இல்லாமல் ஒரு பீட்ரூட் கலர் ரெண்டும் கலந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு கலர் தப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்களே என்ன கலர் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ். ஓகேவா? அடுத்தது தேன் கலர். தேன் அந்த மாதிரி தேன் கலரில் சில்வர் பார்டர். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இதுலேயும் இதே மாதிரி தான் செல்ஃப்லேயே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. திக்கு பாருங்கள், திக்கு எல்லோ கலரில். இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கோல்டன் கலருக்கு. சரியா? அடுத்தது நல்ல ஒரு க்ரீன். இது வந்து பார்டர் க்ரீனு. இது வந்து க்ரீனும் சில்வரும் கலந்த மாதிரி சாரி. பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த saree ஃபுல்லாக வந்து பிங்க்கு, அதில் காப்பராக புட்டாவா. அதுக்கு வந்து பார்டர் வந்து சில்வர் பார்டர். சரியா, சில்வர் பார்டர். ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளவுஸ் வந்து முந்தானையும் வந்து டிசம்பர், ஒரு மாதிரி டிசம்பர் பச்சையில் முந்தானை, ப்ளவுஸும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த பிங்க்குக்கு இந்த இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. ஆனால் வியர் பண்ணால் நல்லா கிராண்டாக தான் இருக்கும். ஓகேவா? என்ன கலர் அழகாக இருக்குன்னு சொல்லணும். அடுத்தது இப்போ அந்த ப்ளவுஸில் காமிச்சல, அந்த ப்ளவுஸில் காமிச்ச மாதிரியே இது saree ஃபுல் சில்வர் ஜாரி இதில் பிங்க் கலர் புட்டாவாக வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்டர் வந்து பிங்க் கலர் பார்டர். சரியா, இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் முந்தானையில் நல்லா குஞ்சு வச்சு லேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் 2 கலர் வருது பாருங்கள். மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. மெரூன் கலரில் ப்ளவுஸு. அப்போ சாரியே மெரூன் கலரானு எனக்கு தெரியலையே, குழப்பமாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, நான் இப்போ தான் சேலையே விரித்து பார்க்கேன். இந்த கலரில் இருக்குது. ஆமாம், முந்தானையை தான் பிங்க்கு காட்டியிருக்கேன். சாரி வந்து ஃபுல் மெரூன். வாவ் 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 சூப்பராக இருக்குது. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் கலர். இப்போ தான் நானே பார்க்க ஃபுல்லாக விரிச்சு. நல்ல காப்பித்தூள் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. காப்பித்தூள் கலரில் இதான் வந்து பார்டர் பார்த்துக்கோங்க. சாரி வந்து இதான் சாரி வந்து இந்த கலர் சாரி. முந்தானை வந்து பிங்க். ஐயோ, இந்த சாரி உடஞ்சிட்டு. இது வந்து முந்தானை. அப்போ மெரூனுக்கு பிங்க் வந்து வந்திருக்கிறது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அப்படி தானே? இப்போ அங்கே மடிக்கிற வேலை வந்துட்டு. அச்சோ, மடிக்கிற வேலை. அடுத்தது நல்ல ப்ளூ. என்ன ப்ளூ? ராயல் ப்ளூ இருக்குல்ல, ராயல் ப்ளூவில் காப்பரில் வந்து பார்டர். அதுக்கு வந்து இதுதான் பார்டர். நல்லா டான்ஸிங் கேர்ள்ஸ் வந்து பார்டரில் வந்து இருக்காங்க பார்த்துக்கோங்க. அழகாக இருக்குது. ஒவ்வொரு கலை வண்ணத்தை வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பிங்க்கு தான் முந்தானை. சரியா, ப்ளூ ப்ளஸ் வித் பிங்க்கு. நிறைய வந்து பிங்க்கு தான் நண்பர்களே. என்கிட்ட வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து பிங்க்கு சாரியாக தான் எனக்கு வந்து அமைதி. இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்களா பிங்க்கு தான். ஸோ பிங்க்கு தான் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து அப்போ தான் காமிச்சல அதே மாதிரியில் இது ஒன்று. இது வந்து பீட்ரூட் கலரு. அதுக்கு வந்து க்ரீன் கலரில் பார்டர். பீட்ரூட் கலர் அண்டு க்ரீன் கலர் பார்டர் இருக்குது. அதுக்கடுத்து எல்லாமே எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்னும் ப்ளவுஸே தைக்க முடியலை. சரித்து பாப்பு குட்டியை வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் தைக்க முடியலை. அதுக்கப்புறம் நல்லா கோல்டன், நல்லா பிஸ்கட் கலரில் கோல்டன் கலரில் பார்டர் வந்து இந்த லாவெண்டர் கலரில், லைட் லாவெண்டரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. எல்லாமே நான் கொண்டுட்டு போய் மிஷின் வந்து அங்கே கிடக்கா. ஸோ வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, டைமே இல்லை. எல்லாமே வந்து என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் பார்த்துக்கோங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் இவருங்க உள்ளே வச்சு எல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து காட்டனும் இல்லாமல் பாலிஸ்டரும் இல்லாமல் மிக்ஸ்டாக, அதாவது டெய்லி ஸ்கூலுக்கு வந்து மாற்றி வியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து என்ன பண்ணலை, ஸ்டிச் பண்ணவே இல்லை பார்த்துக்கோங்க. சரியா, இந்த சாரீக்கு இது பார்டர். இதுக்கு உள்ளே என்ன இருக்குல்லாம் ப்ளூ கலரில் வந்து சட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ஆரஞ்சுக்கு. ஓகேவா, எனக்கு ஃபுல்லாக உழைச்சி காமிக்க முடியலை. இதே நான் காட்டுறதே உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா பிங்க்கில் வந்து என்ன பார்டர் அப்படின்னா க்ரீன். நிறைய க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிங்க்கு க்ரீனு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள்
செட்டை பறக்கிட்டு வந்ததில் அடுத்து இங்கே பாருங்கள், இதுவும் வந்து கொஞ்சம் திக்கு பிங்க்கு, பட் அங்கேயும் என்ன இருக்குது பாருங்கள், க்ரீன். ஓகேவா? இது ஒரு க்ரீனு, இது ஒரு லைட்டு பிங்க்கு, இதில் ஒரு க்ரீனு. எப்படி இப்படி சேமாக பப்பி சேமாக தூக்கணும்? ஓகேவா? அடுத்து நான் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்து வச்ச காஞ்சிபுரம் பட்டு வந்து இன்னும் நான் வந்து வியர் பண்ணலை. காஞ்சிபுரம் பட்டு பார்த்தீங்களா, தேன் கலரில் ப்ளூ கலர் பார்டர். இன்னும் வந்து நான் இதுக்கு ப்ளவுஸ் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு எப்போ பிடிக்கிற டைமில் நான் எடுத்து வச்சுருவோம் பார்த்துக்கோங்க. அந்த காஞ்சிபுரம்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இதை நாட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த பட்டு என்ன பட்டு அப்படி சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எல்லாமே போட்டு வாங்கிட்டேன். பட் இன்னும் வந்து சாரியை வந்து என்ன பண்ணல, வியர் பண்ணல. ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து காஞ்சிபுரம் பட்டு. இது வந்து 6000 என்னமோ நினைக்கிறேன். இது 6000 சம்திங் இந்த பட்டு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கட்டிக்கிடட்டுமா? அடுத்து இது வந்து பட்டில் இது கொஞ்சம் ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்கு இந்த பட்டு பார்த்துக்கோங்க. 3000 தான். இதுக்கு ப்ளவுஸ் தச்சுட்டேன், ஒன்றும் வியர் பண்ணல. பார்த்தீங்களா, இது நாட்டு. இது பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த முந்தானையை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பட்டு எப்படின்னு. இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மாதா ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். மாதா ப்ளூ எனக்கு வந்து மாதா ப்ளூ வந்து வேணும், எடுக்கணும் நம்ம அப்படிங்கிற ஆசையிலே வந்து எடுத்தேன். பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு பார்டர் தான். பட் இது வந்து இந்த கலர் வந்து இல்லை, அழகாக இருக்கும், மாதா நாளுக்காக மாதாவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். சரியா? வியர் பண்ணி காட்டுறேன். அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மங்களகரமான மஞ்சள். அதுக்கு வந்து பார்டர் வந்து நல்லா ஃபேண்டா கலர். இதுவும் வந்து பட்டு. அப்போ இதெல்லாம் கட்டினது ஃபேன்சி பட்டு. இப்போ இதெல்லாம் வந்து பியூர் பட்டு. இதுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கு. இன்னும் உடுப்பதற்கான நேரங்கள் வரவில்லை. இனிதான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. அதில் எல்லாத்துக்கும் நாம் ஒன்று ஒன்றா வந்து என்ன பண்ண போகிறோம், கட்ட போகின்றோம். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லோ அண்டு ஃபேண்டா பார்டர். ஓகேவா? அடுத்தது ப்ளூ கலர் சாரீ, அந்த காப்பரில் இது பார்டர். இதெல்லாம் வந்து காட்டன் மிக்ஸ்டு தான். சரியா? இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி வியருக்கு கட்டிட்டு போகிறதுக்காக. இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை. அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி ப்ளூ, பட் அதில் வந்து க்ரீன் கலர் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. க்ரீனில் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளூவுக்கும் க்ரீனுக்கும் நல்லா எடுப்பாக இருக்கும். ஓகேவா? அது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு 2 கலர் வந்திருக்கு. ஒரு காப்பரும் அதில் க்ரீனும் வந்திருக்கு. ஃபுல் வந்து காப்பர் பார்டர். இந்த ஒரு காப்பர் ப்ளவுஸ் தைச்சி வச்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய சாரீக்கு போட்டுக்கலாம் போல் நண்பர்களே. அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் உள்ளேருந்து நான் பேப்பரே என்ன பண்ணல, ரிமூவ் பண்ணல. அந்தளவுக்கு அப்படியே சாரீஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் எத்தனை சாரீ காட்டியிருக்கேன், நானே என்னெல்லாம் சொன்னீங்க வந்து என்னென்ன எத்தனை சாரீ வந்து நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணும், காட்டணும். எத்தனை வந்து பட்டு காட்டினேன், பியூர் பட்டு வந்து எத்தனை காட்டினேன், ஃபேன்சி பட்டு வந்து எத்தனை காட்டினேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்ல வேண்டும். ஓகேவா? அடுத்தது இப்போ வெரி டயர்டு. வீடியோவே எதுவுமே இல்லைன்னு சாரியவே காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம இட்லி வாங்கி வச்சுருக்கேன் நண்பர்களே. இட்லியை வந்து நான் என்ன பண்ண வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாளைக்கு வந்து பிரகன் வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க. அங்கே வந்து தேவையான ட்ரெஸ்ஸு, சாரீஸு, இது என்னது பாவடை எல்லாமே வந்து ஒரு 5-10 செட்டு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அங்கே எல்லாமே உடுத்தாச்சு. உடுத்த சாரியே வந்து ரிப்பீட்டடாக உடனே வந்து இப்போ உடுக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அடுத்த ரொட்டேஷனில் வர்றதுக்குள்ளே. ஸோ அதுக்காக நம்ம இங்கேருந்து வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு போகிறேன். நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் கேட்ட மாதிரி அந்த ப்ரைஸு, அந்த குழுக்களுக்கு வந்து என்ன மாதிரியான முறையில் வந்து நாம் வந்து போடலாம் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து போடணும். 369 சம்திங் கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் 300 பேர் வந்து கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பின்னால் வந்தவங்களாம் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் மேபி வீடியோ பார்க்காம கூட போட்டிருக்கலாம்.
ஆனால் அதனால் நான் முதல்ல இருந்து உள்ளவங்கள நான் பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி கொடுக்குறதுங்கிறத நீங்களே அதில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னா அவங்களும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய நம்பர் இது எல்லாமே இதில் யூடியூப்பில் போடுறீங்களா இல்லை இன்ஸ்டாவில் வந்து எனக்கு போடுறீங்களான்னு. நான் வேணால் அந்த ஐடியை வந்து சொல்கிறேன், ஒரு சார்ட்ஸ் போட்டு அதில் வந்து அந்த ஐடியை போடுறேன், இல்லைன்னா ஒரு விளாக்லேயே போடுறேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி எப்படி இது பண்ணலாங்கிறத மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளேயுமே வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி எந்த ஒரு செயலுக்குமே வந்து ஒரு ஊந்துதல் அப்படி தானே, ஒரு தூண்டல் இருந்தால் ஒரு இடத்துல துலங்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு நாய்க்கு வந்து நம்ம ஒரு பிஸ்கட் போட போகிறோம் அப்படிங்கும்போது அது சலைவா அந்த நீரை வந்து என்ன பண்ணும், சுரக்கும் அப்படி தானே. அதனால் எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் தான். கேட்கும்போது சில பிள்ளைகளுக்கு வந்து நீ இதை பண்ணினீன்னா இது தருவேன் அப்படிங்கும்போது ஆர்வமோட பார்ப்பாங்க. அதேமாதிரி நிறைய பேர் எனக்கு ஆன்சர் சொல்லியிருந்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ப்ரைஸ் கொடுக்கலாங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம திருப்பி வந்து அடுத்து வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக வந்து எனக்கு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து மெசேஜில் இப்போ போடுங்க. ஓகே, எப்பவும் போல் ஒரு சாங் படிப்பேன். அது வந்து இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், பட் சிச்சுவேஷன் சாங்னு கூட சொல்லலாம். அடிக்கடி வந்து நான் வந்து வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாங். ஒரு படிக்கலாமா? சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை, கனவா வெறும் நினைவா, நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே, நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே. மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை, மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை. பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை, கண்களாலே பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை. நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை, கதையா சிறு கதையா, நெஞ்சிலே வரும் பந்தமே சிறு கதையா தொடர் கதையா. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நாம் போடும் ஊடங்களோ காகித ஓடம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம், பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். கூடி வாழ கூடு தேடி ஓடி வந்த ஜீவன், ஆடி பாட காடு தேடும் யார் செய்த பாவம். தாய் என்னும் பூமாலை தரை மேலே வாடுதே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. பாய் நண்பர்களே, இதே டைம் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இதில் சொல்கிறீங்க நாளைக்கு அடுத்ததுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பேங்கிள்ஸ் வந்து வளையல் போடலை. ஸோ நாளைக்கு வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து குலுக்கல் முறையில் வச்சு இந்த இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுனா இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய், டேக் கேர்.